வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன் அண்ட் பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே செல்ஃப் எஸ்டீமை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, குவாலிட்டி வைஸ் அதில் எப்படி நிறைய சிறப்பான அம்சங்களை சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு தான் பார்த்துக்கிறோம். அதில் ஒரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது, பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தகுந்தா போல் நம்மளை சின்ன பசங்களுக்கு இருக்க தெரியணும், இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்செப்டில் இன்னும் சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தகுந்தா போல் ஒரு மகனோ மகளோ தன்னை வளர்த்துக்கணும், நம்மளுக்கு இது செய்தால் தான் அப்பாவுக்கு பிடிக்கும், இல்லாட்டி போனால் அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம வளர்க்குறோன்னு வைங்க. தட் மீன்ஸ் வி ஆர் இம்பைபிங் த வேல்யூ இன் டு த சில்ட்ரன் டு பி என்ன சாட்டிஸ்ஃபைடு பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எதுக்கு தகுந்த மாதிரி, தாய் தகப்பனுக்கு தகுந்த மாதிரி. வீட்டில் நம்ம அப்பாக்கே அவங்க அப்பா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாத்தாவுக்கு ஏற்புடைய செய்திகளை நம்ம செய்யணும். தாத்தா நம்மளோட நடை உடை பாவனையில் குறைபாடுகளை சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்புடைய செயல்களை செய்யணும். அட்லீஸ்ட் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அது மாதிரி சரி சொல்லிட்டோம், பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளும் அது போல் எடுத்து சொன்னோம், நம்மளுக்கும் அது வந்துட்டுது. நம்மளே நம்ம அப்பாவை என்ன பண்ணல, ஒன்றும் குறைபாடு சொல்லலை, அதனால் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை ஒன்றும் குறைபாடு சொல்லலைன்னு 3 ஜெனரேஷனுக்கு வி ஆர் என்ன அமிக்கபிளாக ரொம்ப பேட்டர்ண்டாக போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி பெரியவர்களுடைய கருத்துக்களை சின்ன பசங்க ஏற்றுக்கிட்டு அதுபோல் அந்த வீட்டில் நடக்கிறாங்கன்னு சொன்னால் தட் டைம் இட் இஸ் கால்ட் அஸ் என்ன காக்னிட்டிவ் கண்ட்ரோல்ஸ். அதே மாதிரி பேரண்டல் சோஷியலைசேஷனுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த காக்னிட்டிவ் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொன்னால் we are internalizing the activities which are being observed, which are being praised by our elders in the family. அப்போது அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம அந்த பிஹேவியர் எல்லாம் இன்டர்னலைஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க. ஸோ இன்டர்னலைஸ் பண்ணிட்டா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமில் என்ன கிடைக்கும், பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம வீட்டில் நம்மளை எல்லாரும் கொண்டாடுறாங்க, எதுக்கு, நம்ம நல்ல பையனாக இருக்கோம், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிட்டு வரோம், அசைன்மெண்ட்டெல்லாம் கரெக்டான டைமில் முடிக்கிறோம், அப்புறம் ஸ்கூலில் நல்ல பையனாக இருக்கேன்னு ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட் கார்டு வருது, அதை பார்த்தோன்னே நம்ம அப்பா தாத்தா வீட்டில் இருக்கிறாங்க அத்தை மாமா அத்தனை பேரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா இட் இஸ் அ சர்க்கியூட்டஸ் பார்ட். அந்த சர்க்கியூட்டில் எல்லாருக்குமே நம்மளோட நடை உடை பாவனை, பிள்ளைங்களோட பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பையனோடதோ இல்லை அந்த பொண்ணோடதோ பிஹேவியர் எப்படி இருக்கணும், அவங்க செல்ஃப் எஸ்டீம் நல்ல ரைஸ் பண்ணினதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் காக்னிட்டிவ் கண்ட்ரோல்ஸாக இந்த இன்டர்னலைசிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டா ஒரு குழந்தையும் சிறப்பான குழந்தையாக மாறும். ஆனால் இது எப்படின்னா ஓவர் நைட்டில் நடக்குமா, நிச்சயமாக சான்ஸ் இல்லை. ஸோ ஹவு இட் வில் ஹேப்பன், over the period you should internalize the activities which are being expected in the day-to-day routine at home ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் நடத்துகிறோம். அப்போ செல்ஃப் எஸ்டீம் எப்படி பண்ணணும், முதல்ல ட்ரூத்ஃபுல்னஸ் டு த செல்ஃப். அப்போ நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தால் என்ன செய்யணும், வெறும் சும்மா பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வருது போய் குளிச்சுட்டு வரது இல்லை, நிச்சயமாக என்ன செய்யணும், நல்லபடியாக அழுக்கு போக தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். அதாவது ஒரு வேலையும் எந்த மோடில் செய்தால் அதுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்குமோ அதே மோடில் செய்தால் தான் அப்போ நம்மளுக்கு அது இன்டர்னலைஸ் ஆகும். ஒரு விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேறு ஒரு விதமாக அதை நம்ம முடிக்கிறோம்னு சொன்னால் அதில் நிறைய அளவில் இன்ட்ரிகேட் ஆக்டிவிட்டீஸ் மே லைக்லி டு கோ டவுன் ஆர் மே லைக்லி டு பி நடத்த முடியாது போயிடும், இல்லாட்டா இட் வில் கோ அன்நோட்டிஸ்ட். ஆல் த 3 things ஆர் பாசிபிள். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த முறை பிறழாமல் செய்யக்கூடிய செயல்களை அதுபோல் அந்த ப்ரொசீஜர் மாறாமல் செய்தால் நிச்சயமாக அதில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். இது படிக்கிற விஷயத்தில் ஏற்புடையது தான், வீட்டு உள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் சேருமே அதுவாக இருந்தாலும் ஹோம் ஃப்ரண்ட்டில் சோஷியலைசிங் எக்ஸ்பீரியன்சஸ் வரும்பொழுதும் இது ஏற்புடையது தான். ஸோ இந்த காக்னிட்டிவ் கண்ட்ரோல்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு எப்படி, ஆஃப்டர் இன்டர்னலைசிங் ஆல் தி கைடன்ஸ், ஆல் த வேல்யூஸ் விச் பீயிங் டாட் டியூரிங் திஸ் பீரியட். ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் 10-11 வயசுல சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணினோம்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் சிறப்பான அளவுக்கு என்ன பளபளன்னு இருக்கும், விகசித்து காணப்படும். ஸோ வெளிக்கொணர வேண்டும் என்றால் குன்றின் மேல் இட்ட விளக்காக நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் விளங்கும், நம்மளுக்கே விளங்கும். நம்மளை இப்படி நடந்துக்கிறத பார்த்தா மற்றவங்களும் நம்மளை உயர்வாக சொல்லி கொண்டாடுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இன் டர்ன் இட் வாட் எக்ஸாக்ட்லி இட் வில் டூ, இட் வில் என்ஹான்ஸ் அவர்
personality behavior. That means our social interactions will be more appreciable, more encouraged to do further developments in the expression of behavior அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.